1 பார்ட் மிக்ஸ்டு வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஊற வச்ச பச்சை பட்டாணியும் கொண்டக்கல்லையும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகளும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த குருமாக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஸ்பைசஸ்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாத மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு பீஸ் இஞ்சி, 5-6 பல் பூண்டு, இந்த வறுத்த ஸ்பைசஸ், சின்ன வெங்காயம் ஒரு 6 இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுது அதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசில் போட்டுருங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க, மறந்துட்டேன் சொல்ல. ப்ரெஷர் இறங்குனதும் ஓப்பன் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்தா நம்ம குருமா ரெடி. சப்பாத்தி, நான், ரோட்டி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.